30 வயசு ஆகியுமே ஹீரோயின் ஃபாரின் மாப்பிளைய தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லி வெயிட் பண்ண இவங்களுக்கும் எந்த மாப்பிளையுமே செட் ஆக மாட்டாங்க. ஹீரோவுமே ஃபேமிலிக்காக 15 வருஷமா துபாயில வேலை பார்த்து காசெல்லாம் அனுப்பியிருப்பாரு. இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கிறதால ஹீரோயினோட ஆன்டியுமே பேசாம நீ அவரை கல்யாணம் பண்ணி துபாயில போய் செட்டில் ஆயிடுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு அவரை சுத்தமா பிடிக்கல. ஆனா ஃபாரின் போனா பேசாம இவரே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு அவங்க வீட்டுல நிறைய நகை போடுற பொண்ணா பார்த்து பேசி முடிச்சிடுறாங்க. அந்த லேடியுமே ஹீரோ கிட்ட பேச இன்ட்ரெஸ்ட் காட்டாம சாப்பிடுறதுல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஹீரோவுமே இப்ப இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. ஆனா தம்பியும் உனக்கு வேற பொண்ணு பார்க்கலாம், இந்த பொண்ணு குண்டா இருக்குன்னு சொல்றாரு. உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைய பிறந்துருச்சு, எனக்கு கல்யாணமே ஆகல, எனக்குலாம் பொண்ணு கிடைக்கிறதே பெருசுன்னு சொல்லி இப்ப தம்பியவே செருப்பாலே அடிச்சிடறாரு. ஆனா அடுத்த நாள் கோவில்ல ஹீரோயின்மே வந்து நீங்க இருக்கிற அழகுக்கு உங்களை தேடி அழகான பொண்ணுங்களே வருவாங்க, எதுக்காக நீங்க அந்த குண்டா இருக்கிற பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கணும், பேசாம கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொல்றாங்க. ஹீரோவுமே இப்ப இவங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. பேசாம கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு சொல்லி அம்மா கிட்ட பேச போறாரு. ஆனா அவங்கள பொண்ணு வீட்டுல 10 லட்ச ரூபாய் வரதட்சணை தராங்கன்னு சொல்லி என்கேஜ்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவுமே இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி இப்ப ஹீரோயின் கிட்ட பேசுறதே வேற அவாய்ட் பண்ணிடுறாரு. இவரோட என்கேஜ்மெண்ட்டும் நல்லபடியா முடியுது. ஹீரோயினுமே ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிறதுக்கு கடைசியா இருந்த ஒரே ஆப்ஷன் ஹீரோ தான். இப்ப அவருமே கை மீறி போயிட்டாருன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. நிச்சயத்தப்போ பொண்ணு வீட்டுல இருந்து அனுப்பின கிஃப்ட்ஸ், ட்ரெஸ், ஸ்வீட்னு எதுவுமே குவாலிட்டியே இல்ல. அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு போட்ட மோந்திரமோ உடஞ்சு போயிடுது. இதை பாக்குற ஹீரோட அம்மாவும் கடுப்பாகி இப்போ பொண்ணு வீட்டுக்கே கால் பண்ணி என்ன நீங்க இவ்வளவு மட்டமான துணி மணி எல்லாம் அனுப்பியிருக்கீங்க, பொண்ணுக்காச்சு குவாலிட்டியா நகை போடுவீங்களான்னு கேக்குறாங்க. பொண்ணு வீட்லயும் நகையும் போட முடியாது, காசும் கொடுக்க முடியாது, நிச்சயம் பண்ணதால கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. ஆனா மாப்பிள்ளையோட அம்மாவுமே கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோக்குமே சந்தோஷம் ஆயிடுது. இப்ப ஹீரோயின் கிட்ட போய் நீ சொன்னதை யோசிச்சு பார்த்து நானுமே நிச்சயத்தை கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயினா உங்க அம்மா தான் நகை பணம்லாம் தரமாட்டேன்னு சொன்னதால கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கன்னு ஊருக்கே தெரியும்னு சொல்லி கலாய்ச்சி விட்டுடுறாங்க. இப்ப ஹீரோ கிட்டயும் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை தான், ஆனா என்கிட்ட கவரிங் நகை தான் இருக்கு, இந்த விஷயம் உங்க அம்மாக்கும் தெரியும், நிறைய வரதட்சணை கொடுத்தாதான் உங்க அம்மா என்ன கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அதனால உங்க அம்மா கிட்ட பேசுறேன்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோவை தயங்குறாரு. இதனால ஹீரோயினுமே கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா அவங்க கை படும்போது தான் ஹீரோக்குமே அவரோட ட்ரீம் கேர்ள் இந்த ஹீரோயின் தெரிய வருது. இவருமே இப்ப ஹீரோயின் கிட்ட பேசி சமாதானப்படுத்தி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. அதனால இப்ப இவங்களே ஓடி போய் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. 2 ஃபேமிலிஸ்மே ஒன்னா வீட்டு வாசல்ல இருக்கும் போது இவங்க மாலையும் கழுத்துமா போய் இறங்குறாங்க. இதை பாக்குற 2 ஃபேமிலிக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு.